வணக்கம் நேர்களே. கடந்த சில நாட்களாக வழக்கத்துக்கு மாறான சில தகவல்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில முக்கியமான தகவல்கள் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என் பேர் ராஜா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஈரான் அமெரிக்கா போர் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இந்த மக்கள் பேச்சு சேனலில் இந்த போர் ஆரம்பித்த நாள்லேருந்து இது வரைக்குமான எல்லா அப்டேட்ஸுமே தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இப்போ ட்ரம்ப் ஒரு புது அறிவிப்பு சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அணு ஆயுதங்களை இனிமேல் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அந்த வகையில் அவர் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற டீட்டெயிலை முதல்ல சொல்லலான்னு வந்திருக்கேன். ஏன்னா ஈரானுடைய அந்த போரானது இப்போ திருப்பி தீவிரம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அமெரிக்க அதிபர் தன்னுடைய ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் தான் இதை பற்றின டீட்டெயில்ஸை சொல்கிறாரு. ஈரான் ஒத்துக்கிட்டாங்க ஆல்ரெடி, இனிமேல் ஃப்யூச்சரில் அணு ஆயுதங்கள்லாம் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதா அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் ஃபோர்ஸ் 1 அப்படிங்கிற பேரில் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அந்த இன்டர்வியூவில் தான் இதை பற்றி தகவல் சொல்கிறாரு. அதில் அவர் குறிப்பிட்டு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக இருந்த கமேனியோடைய பையன் முஜ்தபா கமேனிக்கு உடம்பு சரியில்லை. ஆனாலும் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில நடக்கிற இந்த பேச்சுவார்த்தை இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத முஜ்தபா கமேனி அதை கண்காணிக்கிறார் அப்படிங்கிறத ட்ரம்ப் அந்த இன்டர்வியூவில் சொல்றார். அதே போல முஜ்தபாவை நேரம் கிடைச்சா நான் அவரை பர்சனலாக சந்திக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதையும் இல்லாமல் முக்கியமாக இன்னொரு விஷயம் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரான் போரில் இந்த வடிவேல் காமெடியில் சொல்கிற மாதிரி வெற்றி வெற்றி வெற்றின்னு அவர் தன்னைத்தானே சொல்லிக்குவார்ல, அதே மாதிரி இந்த அமெரிக்க அதிபராக இருக்கிற டொனால்ட் ட்ரம்ப்பும் ஈரானுடைய போர் நாங்கள் தான் ஜெயித்தோம், நாங்கள் தான் சக்ஸஸ் ஆகிட்டோம் அப்படின்லாம் சொல்லி இந்த ட்ரம்ப் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அதே போல் ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவு வந்தாலும் சரி, பாசிட்டிவாக வந்தாலும் சரி, இல்லை நெகட்டிவாக இருந்தாலும் எவ்ரிதிங் இஸ் ஃபைன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. இதோட ஈரான் மேலே நாங்கள் சொல்கிற நெகோசியேஷன்ஸ் ஒத்துக்குங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தை சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும், அதே சமயத்தில் தாக்குதலும் நாங்கள் நடத்துவோம், ஏற்கனவே சீஸ்ஃபயர்னு சொன்னாங்க, அப்புறம் அது ஒரு 60 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதாகவும் சொன்னாங்க. இந்த நிலைமையெல்லாம் ஆனால் சைட் பை சைடு ரெண்டு தரப்பும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் இங்கே மறுக்கிறதுக்கு இல்லை. அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஈரானில் குவெஷம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் அமெரிக்கா தாக்குதல் நடத்துகிறாங்க. இதனால கோபம் அடைஞ்ச ஈரான் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கிருந்து குவைத் அப்புறம் பஹ்ரைனில் இருக்கிற அமெரிக்க படைகளுடைய பேஸ் இருக்கும், அந்த இராணுவ தளங்களை நோக்கி ஈரான் பதில் தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும். அந்த நேரத்தில் ஈரான் நடத்தின தாக்குதலில் குவைத் சர்வதேச விமான நிலையத்தில் T1 அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த T1 பில்டிங்கில் ஒரு சின்ன சேதம் ஏற்பட்டிருக்கிறதாவும், அதே நேரத்தில் ஈரான் தாக்குதல் நடத்தினப்போ ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான தகவலும் அங்கேருந்து கிரவுண்ட்லேருந்து கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனிக்கணும். இது மட்டும் இல்லாமல் குவைத் பஹ்ரைன் நாடுகளில் நடத்தின தாக்குதலில் நாங்கள் சரியான டைமில் முறியடிச்சிட்டோம், அதாவது அங்கேருந்து வந்த ஏவுகணைகளை நாங்கள் தடுத்து நிறுத்தி நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்புலேருந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது கொஞ்ச நாளாக அமைதி பேச்சுவார்த்தை, இதுக்கப்புறம் போர் முடிய போகுது, ஸ்டேட் ஆஃப் ஹார்முஸ்லாம் திறக்க போறாங்க, இந்த மாதிரியான தகவல்கள் வந்துட்டு இருந்த நிலைமையில இப்போ ரெண்டு பேரும் திருப்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கறத இங்க நம்ம கவனிக்கணும். இது மட்டும் இல்லாம சில முக்கியமான தகவல்கள் என்ன, இவங்கெல்லாம் பெரிய பணக்காரங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில செட் ஆஃப் டேட்டாவும் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசியாலேயே 2வது பெரிய பணக்காரர் யார் அப்படிங்கிற ஒரு போட்டி வந்திருக்கு. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும், முதல் பணக்காரர் கௌதம் அதானி, அவர் தான் ஆசியாலேயே பெரிய பணக்காரர். இப்போ இந்த 2வது இடத்துல முன்னாடி முகேஷ் அம்பானி இருந்ததா சொல்றாங்க. இப்போ அந்த முகேஷ் அம்பானியை ஒருத்தர் மிஞ்சிட்டாரு. யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் டிக்டாக் அப்படின்னு ஒரு செயலி இருந்துச்சு. அந்த செயலி சில காரணங்களால் கவர்மெண்ட்டே அந்த ஆப்பை பேன் பண்ணிட்டாங்க. அந்த டிக்டாக்குடைய ஓனர் தான் முகேஷ் அம்பானியை 2வது இடத்துலேருந்து பீட் பண்ணிட்டு அவர் அந்த இடத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிறதான் இந்த செய்தி. அது என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. ப்ளூம்பர்க் பில்லியனர் இண்டெக்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு தரவரிசை வெளியாகுது. அந்த ப்ளூம்பர்க் பில்லியனர் இண்டெக்ஸில் இந்த தரவரிசையில் ஆசியாவில் பெரிய பணக்காரராக இருக்கிற இந்த கௌதம் அதானி தன்னுடைய சொத்து மதிப்பு 117.4 பில்லியன் அமெரிக்க டாலர் இருக்கிறதா அந்த ப்ளூம்பர்க் தகவல் சொல்லுது. அதே போல் முகேஷ் அம்பானியோடைய சொத்து மதிப்பு எவ்வளோ, அதே போல் இந்த டிக்டாக்குடைய ஓனருடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்க்கலாம். இந்த டிக்டாக் ஓனருடைய பேர் ஜாங். இந்த ஜாங் அப்படிங்கிறவர் தான் தன்னுடைய டிக்டாக் கம்பெனியோடைய பேரண்ட் கம்பெனி. இப்போ கூகுள் இருக்குன்னா கூகுளுக்கு பேரண்ட் கம்பெனி ஆல்ஃபபெட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த டிக்டாக்குடைய பேரண்ட் கம்பெனியாக இருக்கிறது பைட் டான்ஸ் நிறுவனம். இந்த பைட் டான்ஸ் நிறுவனத்தை ஜாங் அப்படிங்கிறவர் தொடங்குறாரு. 2019 ஜாங்குடைய வருமானம் அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிற சொத்து மதிப்புடைய விவரத்துக்கும் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 7 மடங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. 2019 அவரோட சொத்து மதிப்பு வெறும் 13 பில்லியன் அமெரிக்க டாலரா இருந்தது.
இப்போ அந்த ஜாங்கோடைய சொத்து மதிப்பு 92.8 பில்லியன் அமெரிக்கன் டாலரா இருக்கு. இது மட்டும் இல்லாம இவருடைய அந்த டிக்டாக் செயலியை அமெரிக்கன் கவர்மெண்ட் வாங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் நம்ம போன வருஷங்கள்ல பார்த்திருப்போம். இப்போ அந்த அமெரிக்காவிலேருந்து அவங்களுடைய பங்குகள்லாம் வித்தது போக மொத்த காசும் இவர் திருப்பி இந்த ஜாங்குக்கு வந்துட்டதுனால இவர் வந்து உலக அளவில் முக்கிய பணக்காரர்கள் ஒருத்தராக இருக்காரு. ஆசியாவில் அம்பானிக்கு ஒரு ஸ்டெப் மேலே போய் இவர் தான் 2வது பெரிய பணக்காரராக இருக்காரு. தௌபோ அப்படின்னு ஒரு ஆப்பையும் ஒரு சைனாவில் வச்சிருக்காரு. அது அவங்க ஊரில் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. சரி, இப்போ இந்த ஜாங்கோடைய சொத்து மதிப்பை பார்த்தோம். அம்பானியுடைய சொத்து மதிப்பு இந்த ப்ளூம்பர்கோடைய தகவலின்படி 86.9 பில்லியன் அமெரிக்க டாலராக இருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்கணும். இதுக்கப்புறமா வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு பழைய சூட்கேஸ் கிடக்குது. அந்த சூட்கேஸ்ல இருந்து கொல்கத்தால 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஒரு ரூபா நோட்டுகள்லாம் செல்லரிச்சு போய் அதை வந்து ஒரு நேஷனல் லெவல்ல ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். கொல்கத்தால சுரேந்திரநாத் காலேஜ் அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு. இந்த காலேஜ்ல ஒரு யூனியன் ஆஃபீஸ் இருக்கு. ஒவ்வொரு காலேஜுக்கு ஒரு அந்தந்த மாணவர் அமைப்புக்கு ஒரு தனித்தனி அலுவலகங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இந்த காலேஜ் யூனியன்ல ஒரு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப பழசா இருக்கிற மாதிரியான 2 சூட்கேஸு தேடி எடுக்கிறாங்க. உள்ள என்னதான் இருக்குது அப்படின்னு திறந்து பார்க்கும்போது செல்லரிச்சு போன 1 கோடி ரூபாய்க்கு மேல ரூபா நோட்டுகள் இந்த 2 பெட்டியிலுமே இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு தகவலா இருக்கு. இந்த பெட்டியில இருந்த ரூபா நோட்டுகள் எல்லாமே மேக்சிமம் 500 ரூபாவும் 100 ரூபாய் நோட்டுகளாகவும் தான் இருந்துச்சு. ஒரு காலேஜுக்குள்ள எப்படி இவ்வளவு பணம் வந்துச்சு, இந்த பணத்தை யார் கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் விசாரணையை தொடங்கி இருக்காங்க. இந்த செல்லரிச்சு போன ரூபா நோட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் சதி திட்டமே இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவங்க தான் தங்களுடைய பணத்தை இங்க கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஆட்சியில் இருக்கிறவங்க குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த காலேஜ் தரப்புல இருந்து இந்த ரூபா நோட்டுகள் எங்கிருந்து கிடைச்சது, யார் கொண்டு வந்து வச்சாங்க, இதை பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது, தெரியும் எதுவுமே சொல்லாம இது வரைக்கும் மௌனம் சாதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நேஷனல் லெவல்ல பேசப்படுற முக்கியமான விஷயங்கள்ல இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். சரி, இதுக்கு அடுத்தபடியா வந்து ஒரு 15 வயசு குட்டி பையன் வந்து இந்தியாவே கலக்குனாரு இல்லையா? ஆமா, நீங்க கெஸ் பண்ணது கரெக்ட் தான். வைபவ் சூரியவன்ஷி. இவர் வந்து ஐபிஎல்ல பெரிய ரெக்கார்ட்லாம் செட் பண்ணியிருக்காரு. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எப்படி இவரால் இது சாத்தியமாச்சு அப்படிங்கிறத நீங்களும் நானும் ஆச்சரியமா பார்க்கறதுல ஒரு பெரிய சந்தேகமும் இல்லை. இந்த வயசுல நம்மளாம் கிராமத்துல விளையாடிட்டு இருப்போம், ஏதோ ஒரு இந்த அளவுக்கு ப்ரோவா இருக்க மாட்டோம் அப்படிங்கிற நிலைமையில இவர் எப்படி இந்த 15 வயசுல இவ்வளோ ஆக்டிவா இருக்காரு, எப்படி இவருக்கு இந்த ஃபியர்லெஸ்ஸான கிரிக்கெட்னு சொல்லுவாங்க இல்லையா, பயமே இல்லாம யார் உலகத்துல எவ்வளவு பெரிய பவுலர் பால் போட்டாலும் சூப்பரா எப்படி இவரால் அடிக்க முடியுது அப்படின்னு சொல்லி இதையே ஒரு ஆராய்ச்சி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐஏஎம்ல இதை பத்தின ஒரு ஆராய்ச்சி பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இன்ட்ரெஸ்டிங்கான தகவல். இந்த குட்டி வீரராக இருக்கிற வைபவ் சூரியவன்ஷி அவரோட ஸ்கில்ஸ் என்ன, 15 வயசுல இப்போ இந்த நடந்து முடிஞ்ச ஐபிஎல் சீசன்ல அவர் எப்படி 16 மேட்ச்ல எப்படி 776 ரன் அவரால் அடிக்க முடிஞ்சிச்சு, அதே நேரத்தில் 72 சிக்ஸ் எப்படி அவர் அடிச்சாரு, இது மட்டும் இல்லாம இந்த 15 வயசுல எப்படி இந்த இந்த பெரிய பெரிய ஜாம்பவான்கள் வீசுற பால்லாம் எப்படி இவரால் ரொம்ப அனாயாசமா அடிக்க முடியுது, இதை பத்திலாம் ஒரு டீடைல்டு ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐஏஎம் இந்தூர்ல இதுக்கான ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க உங்களை வச்சு ஒரு டீடைல் ஸ்டடியே பண்ணணும், வாங்க வைபவ் சூரியவன்ஷி அப்படின்னு சொல்லி அவருக்கு பர்சனலா இன்வைட்டும் அனுப்பியிருக்காங்க இந்த ஐஏஎம் இந்தூர்ல இருந்து. அதுல அவங்க படிக்க போற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பையனோட பர்சனாலிட்டி எப்படி, அவர் எப்படி பிஹேவ் பண்றாரு, அப்புறம் இந்த ப்ராக்டிஸ் செஷன்லாம் அவர் எப்படி பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு டீடைல்டு ஸ்டடியா ஒரு ரெக்கார்டா பண்ணி வச்சோம்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசில் எப்படி அவங்களால ஷைன் பண்ண முடியுது அப்படிங்கிறத அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை ஒரு பாடமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஐஏஎம் உடைய ஸ்டடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஒரு தகவலாக இருக்குது. உண்மையிலேயே இது வந்து ஒரு வித்தியாசமான தகவல் தான். ஏன்னா ஒரு 15 வயசு பையனை பெரிய ஒரு 30-40 வயசு உள்ள ஆள் கிரிக்கெட்டில் சாதிக்கிறது ஒரு ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். ஏன்னா அத்தனை வருஷம் கிரிக்கெட் ஆடி இருப்பாங்க. பட் 15 வயசு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன வயசு. இந்த சின்ன வயசுலேயே எப்படி இவரால் இது சாத்தியமாகுது, கிரிக்கெட்ல எப்படி இவர் வந்து சாதிக்கிறார் அப்படிங்கிறத அடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஐஏஎம் ஆய்வுடைய முக்கியமான நோக்கம். ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் தொடர்ந்து கொடுக்குறேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.